ஹலோ கைஸ், வெல்கம் பேக். பார்ட் 2க்கான வீடியோ இது. அந்த வீடியோ லென்த்தாக போகக்கூடாது, இது பார்ட் 2. இதில் எப்படி சாப்பாடு வைக்கிறேன்றதை நான் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ என்னென்ன வேலை பண்ணுறாங்க. அழகாக ஒரு ராஜா கோட்டை மாரி ஒரு வீடை கட்டி கொடுத்தா, இந்த சந்து பொந்தில் வந்து குப்பையில் படுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் விடாமல் பில்ட் வச்சுன்னு. இது யாரா இது? நைட்டு சரக்கு அடித்த மாரி படுத்துக்கிட்டு இருக்கிறது. அடித்து பால் குடிச்சு போதையில் எப்படி எங்கே வந்து உழுந்து கிடக்கிறான் பாருங்க, குடிகார பையன் மாரி. குடிகார பயல எங்கன்னா போய் அந்தாண்ட பக்கம் உழுந்து கடை ஓடு அப்படின்ட்டு தூக்கி போட்டான்னு இங்கே குழந்தைய பொறுமையாக விடணும் கைஸ். பாருங்கள், நிமிண்டுட்ருக்கார் பாருங்கள். எங்கே இருக்குது பால் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? ஓகே, நம்ம சாப்பாடு வந்த வேலையை வச்சுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் அவனோட ஃபுட்டு டிஃபன் பாக்ஸ் இது. ஓகேங்களா? இது பாருங்கள், உல்லாச வாழ்க்கையே அப்படின்ட்டு அவனை ஓடிட்டான். நல்லா சாப்பிட்டுட்டாப்புல ஆள். நல்லா பசி போல். நேற்று காய வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், காலி பண்ணிட்டா கைஸ். நல்லா கைஸ் பார்த்தீங்களா, குட்டிங்கெல்லாம் நல்லா க்ரோ அப் ஆகுது. ஆத்தாக்கும் நல்லா ஃபுட்டு கிடைக்குது என் மூலயமா. நான் பார்த்துக்கிறேன், அம்மாவை நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? எல்லாருமே வந்து கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து இந்த அமௌண்ட் அனுப்புங்க, இந்த கூகுள் பேக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் நான் கேட்கல. நானே பார்த்துப்பேன். ஓகேங்களா? நானும் ஒரு டாக் வச்சுருக்கேன். அதுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறனோ அதே போல் தான் நம்மளும் வந்து ஸ்ட்ரீட் டாகாக இருந்தாலும் சரி, எந்த டாகாக இருந்தாலும் சரி, நான் அதை பார்த்துக்கிறேன். சரிங்களா? எனக்கு வந்து உங்களோட தயவு ஒரு ப்ரேயர் ஃபார் திஸ் டாக்ஸ். அப்புறமா ஸ்ட்ரீட்டில் எவ்வளோ டாக்ஸ் கஷ்டப்படுது, யார் மூலியமான ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரேயர் மட்டும் இருந்தால் போதும். அண்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அவள் உட்காந்துக்கிட்டு வெயிலில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா. ஏன்னா போட்டு தலைவியை வந்து பால் குடிச்சு ஒரு வழி ஆகிட்டாங்க. இது வந்து உமனுக்கு தான் தெரியும் அதோட பெயின் எப்படி இருக்குன்னு. எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஸ்கூபி மூலயமா எனக்கு தெரியும். ஸ்கூபி வந்து குட்டிங்க போட்டாலே வந்து உறிஞ்சி எடுத்துரும் பாலை. குட்டிங்கெலாம் விடவே விடாது. அந்த மாதிரி ஒரு பெயின் வந்து மதருக்கு மட்டும்தான் எப்பயுமே இருக்குன்றது நம்மளும் ஒரு ஆனால் வந்து நம்மளை உணர்ந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். ஓகேங்களா? ஓகே கைஸ், see you in the next video. Bye bye. Until சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, மறக்கவே மறக்காதீங்க. ஓகேவா? பை கைஸ், பை.